அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தெலுங்கானாவில் கால்நடை பெண் மருத்துவரை 4 பேர் வன்கொடுமை செய்து எதிர்த்து கொண்டாங்க. அவங்கள சமீபத்தில் தான் என்கவுண்டரில் சுட்டு கொண்டாங்க. நாடு முழுக்குமே பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது ஒரு சில இடத்துல கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு தமிழ்நாட்டிலையும் சில சம்பவங்கள் நடந்துள்ளது. அதை தடுக்கிறதுக்கும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கும் தமிழ்நாடு காவல்துறை கவாlan SOS அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை ஏற்கனவே உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை பற்றி விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க. கவாlan SOS இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நீங்கள் அங்கே போய் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும். இதில் செட்டிங்ஸ் எல்லாம் கேட்கும். இது எல்லாமே அலோவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இதனால் என்னென்ன பயன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன இருக்குது, இதை எப்படி பயன்படுத்துது அப்படிங்கிறத அந்த அப்ளிகேஷன்லேயே ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்காங்க. இதை குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் போது இதை உபயோகப்படுத்துகிறோம்னா அதிகபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இருக்கிற இடத்துக்கு காவல்துறை வந்து சேரும். அதை பற்றி இந்த அப்ளிகேஷனில் விரிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த அப்ளிகேஷனில் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். இது ரிஜிஸ்டர் இங்கிலீஷ் தமிழ்னு இருக்கும். நம்ம எந்த லாங்குவேஜோ அது ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு மேலே உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். அடுத்தது பெயர், அடுத்தது ஆல்டர்னேட்டர் இன்னொரு நம்பர். 3 காலங்களையும் ஃபஸ்ட்டு இதில் நம்ம பதிவு பண்ணணும். அடுத்து இதில் ஃபஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், அடுத்து நீங்கள் மேலா ஃபீமேலா, உங்களோட அட்ரஸ்ஸு ஃபுல் அட்ரஸ் வேணும். அடுத்தது உங்களோட ஊர், அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஒர்க் பண்ணுற இடத்தோட அட்ரஸ், அப்புறம் உங்கள் மெயில் ஐடி. இது ஆப்ஷனலில் சொல்லியிருக்காங்க. வேணுன்னா நீங்கள் பதிவு பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் முழுக்க பெண்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் வயது முதிர்ந்த ஆண்கள், வீட்டில் இருக்கவங்க, இந்த திருட்டு சம்பவம் இந்த மாதிரி நேரத்துலேயும் அவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்காங்க. இது பெண்கள் தான் பயன்படுத்துகிறதில்ல, பெண்களுக்கு முக்கிய தேவை. இருந்தாலும் மற்றவர்களும் பயன்படுத்தலாம். இப்போ இதெல்லாம் 1 by 1 நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி வரும். இதில் ஒரு கோடு நம்பர் வரும், ஆக்டிவேஷன் கோடு. இது OTP மாதிரி உங்களுக்கு வரும். அதை அதில் கொடுத்து அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டா உங்களுக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி கான்டாக்ட்னு போட்டு ஒரு 3 நம்பர் சேவ் பண்ண சொல்லும். உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் அண்ணன் தம்பி, இல்லை உங்களுக்கு பாதுகாப்பாக, இந்த மாதிரி 3 பேர்த்தோட நம்பர் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அவங்க நம்பர், அவங்க பெயர், அவங்க உங்களுக்கு என்ன உறவு முறை அப்படிங்கிறத கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு ஆபத்தான நேரங்களில் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி இந்த SOS அப்படிங்கிறத ஒரு 5 செகண்டை அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக GPS ஆன் ஆகி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற தகவல் உடனே காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு போயிடும். அதுவும் இல்லாமல் இதில் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆயிரும், ஆடியோவும் ஓப்பன் ஆயிரும். 15 செகண்டுக்கு அங்கே என்ன நடக்குதுங்க ரெக்கார்டையே அவங்களுக்கு ஒளிபரப்பாக போயிடும். இதன் மூலிமா அடுத்த 10 அல்லது 15 நிமிஷத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு காவல்துறை வந்து சேரும். இதன் மூலமாக பெண்கள் மற்றும் முதியவர்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக தமிழ்நாடு காவல்துறை இந்த சிறப்பான அப்ளிகேஷனை உருவாக்கியிருக்குது. இதை பற்றி தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.